நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிம்மராசி அன்பர்களே, ஆட்சி பலம் பெற்ற சூரிய பகவான். அதோடு போக அடுத்த ஒரு பின்னாடி வரக்கூடிய 15 நாட்கள் கூட கன்னி ராசியில் சூரியன் இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது தான். கன்னியில் சூரியன், அப்போ தனக்கு 2வது பாவத்தில் தனஸ்தானத்தில் சூரியன். உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான் 2வது பாவத்தில் தனஸ்தானத்தில் அமைகிறார் என்று சொன்னால் அது யாருக்கு தனி சிறப்புனா, சிம்ம ராசிக்கு தான் தனி சிறப்பு. குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் மேன்மை இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். அதே சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றலாம். பிள்ளைங்களுக்கான திருமணங்கள், பசங்களுக்கான படிப்பு, பசங்களுக்கான கல்யாணம், அதே போல் வீடு கட்டுறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, புதுசாக வீடு வாங்குவது, வீடு மனை வாங்குவது அல்லது ஃப்ளாட்ஸ் வாங்குவது, அதாவது நிலத்தில் முதலீடுகள் செய்வது, இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான கால நேரமாக அமைகிறது. அதைவிட தனவரவு பணவரவு சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. எவ்வளவுதான் இருந்தாலும் தனவரவு பணவரவு சிறப்பாக இல்லை என்று சொன்னால் எதுவும் சிறப்பாக இருக்காது. அப்போ பணவரவுகள் சிறப்பானதாக இருக்கும், தனவரவுகள் சிறப்பானதாக இருக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கின்றதுனால குடும்ப கஷ்டங்கள் விலகும். குடும்பத்தில் கஷ்டம் எதனால் வருதுன்னா, பாதி வருமானமின்மை தான், அல்லது வரம்ப மீறிய செலவுகள், அல்லது வரம்ப மீறிய கடன் சுமைகள், அல்லது வரம்ப மீறிய வட்டி பிரச்சனைகள். அப்போது நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி வட்டி பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா தேவையில்லாத ஆரோக்கிய செலவுகள். வயசானவங்களாக இருப்பாங்க, பென்ஷனர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெல்த்து டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பாங்க, மாத்திரை சாப்பிட்டே இருப்பாங்க, ஒரு முடிவே தெரியாது. ஆரோக்கிய குறைவுகள், அது வயசானவங்களாக இருக்கலாம். ஏன் இப்போது சின்ன குழந்தைங்களை எடுத்துக்கங்க, ஒரு 7 வயசு 8 வயசு பசங்களுக்கு அந்த மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அதெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டேன். எத்தனையோ பெற்றோர்கள் அந்த ஆர்டிசம் பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்போ குடும்பம்னு சொல்லிட்டா ஏதோ கணவன் மனைவி மட்டும் குடும்பம் இல்லை, அப்பா அம்மா மட்டும் குடும்பம் இல்லை, பிள்ளைகளும் சேர்ந்து. அப்போ அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அதில் அந்த குடும்ப கஷ்டத்தில் என்ன வருது பாருங்கள், தேவையில்லாத ஆரோக்கிய குறைவுகள். ஏன் வருது, எப்படி வருதுன்னே தெரியாது, எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. திடீர்னு அந்த ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுவிடும். அப்படி அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே. ஆனால் அவையும் விலகி மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலை, சிறப்பான குடும்ப சூழ்நிலை நிலவும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல சாமி, பசங்க அடங்க மாட்டேங்குது சாமி, அந்த மாதிரி இருக்கலாம். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். அதே போல் ஒரு சில குடும்பங்களில் அந்த செய்வினை கோளாறுகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண்பலி அவமானங்கள், தலைகுனிவுகள், இன்னும் சொல்லப்போனால் கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்காமல் இருப்பது. வீட்டுக்காரருக்கு தெரியாமல் இவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க, வீட்டுக்காரருக்கு தெரியாமல் இவங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதில் போய் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிறது. அதே போல் கொடுத்த பணம் திரும்பாமல் இருப்பது, ஏமாற்றம், இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. இதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி பிரச்சனைகள், புதுசாக கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம், காதல் கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கலாம், அதில் காதலர்களாக இருக்கலாம்,
திருமண தடைகளாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் வசியம், மந்திரம், மாந்திரீகம், செய்வினை, குடும்ப பிரிவுகளாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான பிரிவுகள் இருந்தால் கூட எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட சேர்த்து வைங்க சாமி, என் குடும்பம் ரொம்ப முக்கிய சாமி, பசங்க இருக்குது. இதெல்லாம் விட பெரிய குடும்பம் என்னென்னா வெளிநாடுகளில், வெளியூர்களில் வயோதிக பருவத்தில் 45 வயசு 50 வயசுலலாம் போய் ஒரு தாத்தா என்ன பண்ணுறாருனாக்கா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு வந்துட்டுருக்கார். அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கவலை வேண்டாம். சிம்ம ராசி என்பவர்களே, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பம் ஒற்றுமையானதாக இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. அப்படி அது ஒன்று சேரணும் அப்படின்னாக்கா, இன்னும் சேரல சாமி நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதுக்குரிய வழிபாடுகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்வீர்கள், சரிவர செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக மாறும். அதே போல தான் தொழில் அமைப்புகள். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை படுஜோராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி அன்பர்களே, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டலை சாமி, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க சாமி. அதுனா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளதுங்க சாமி. இதெல்லாம் சொல்லக்கூடிய சிம்மராசி என்பர்களே, தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். தொழில் நஷ்டமாக நடக்குதா, தொழிலில் லாபம் இல்லையா, அல்லது தொழிலில் கடன் பிரச்சனையா, இந்த மூன்றும் நஷ்டம் இருந்தாலும் சரிதான், கஷ்டம் இருந்தாலும் சரிதான், லாபம் குறைவாக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் சிம்ம ராசி என்பர்களே. அதே போல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், அவங்க ஏதாவது திருட்டு அல்லது கலகங்கள் இதானு இருக்கலாம், இல்லை ஒரு பிளாக்மெயில் இருக்கலாம், மிரட்டலாம், அதிகாரம் செய்யலாம், அல்லது ஹவுஸ் ஓனர் ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளமாக இருக்கலாம், பில்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா சாதாரணம் கிடையாது. தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், பதவி போட்டிகள். அப்போ தொழில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே அவையெல்லாம் இந்த மாதம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை. வழிபாடுகள் கை கொடுக்கும். அது என்ன வழிபாடுங்கிறது உங்கள் பிரச்சனையை பொறுத்தது, உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது. அதை அறிந்து செயல்படுவது தான் திறமை, அதான் சாமர்த்தியம். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, கவர்மெண்ட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்கும். அது பெரிய ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், செக்ரட்டரி, நல்ல சேர்மேன், டைரக்டர், நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. சிறப்பான முறையில் உத்தியோகம் சிறப்பான முறையில் இருக்கும், வருமானங்கள் சிறப்பான முறையில் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோனும் ஒரு விசாரணை இருக்கலாம், என்கொயரிகள் இருக்கலாம், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், என்கொயரிகள் இருக்குமே ஆனால், அல்லது சிறிய சிறை தண்டனைகள், அந்த மாதிரியான சிறை யோகங்கள், அந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு,
இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹையர் ஆஃபீஸர் செய்யக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், சம்திங். ஸோ அதெல்லாம் கூட ரெக்டிஃபை பண்ண முடியும், ரிலீவ் பண்ண முடியும். டோன்ட் வரி சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமணம் சிறப்பானதாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். 33 வயசு, 43 வயசு, பொண்ணுக்கு 40 வயசாகுது. 40 வயசில் நம்ம அந்த மாதிரி சொல்லி ஒரு 2 பெண்களுக்கு திருமணம் நடந்துள்ளது சொல்லுங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். 40 வயசு பெண்களுக்கு திருமணம் நடந்துள்ளது, வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போ திருமண தடைகள் விலகும், திருமண யோகங்கள் கைகூடும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையா சாமி, இதெல்லாம் அழகாக சொல்கிறீங்க, என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய கேள்விகளை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வர.